மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இரண்டாம் நிலை நகரங்கள்ல கூட டைடல் பார்க், சின்ன சின்ன மாவட்டங்களை கூட சிப்காட், எல்காட் பூங்கா திறந்திருக்கிறோம்னு லிஸ்ட் எடுத்து காட்டுங்க. இதுக்காக உங்களுக்கு தேவைப்படக்கூடிய தகவல்கள் அடங்கின ஒரு புத்தகத்தை உங்க எல்லாருக்கும் நாங்கள் வழங்கி இருக்கிறோம். அதுல நம்மோட 5 ஆண்டு சாதனைகளை விளக்கி சட்டப்பேரவையில நான் பேசின ஸ்பீச், அந்த பேச்சு தெளிவா இருக்கு. அதை முழுசா படிச்சு அதுல உள்ள திட்டங்களை ஒண்ணு விடாம மனப்பாடமே பண்ணிடுங்க. நம்முடைய ஆட்சி காலத்துல ஒவ்வொரு குடும்பமும் நிச்சயமா ஏதாவது ஒரு வகையில பயன்பெறக்கூடிய வகையில நம்ம திட்டங்கள் அமைஞ்சிருக்கு. இந்த புத்தகத்தை தெளிவா அடங்கியிருக்கு. இதே போன்ற ஒரு புத்தகம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. அவையெல்லாம் அவங்க வீட்டினுடைய அங்கமாக இருக்கிற மாதிரி நோட்டீஸ் அடிச்சு கொடுங்க. அடுத்த 2 மாசம் எந்த பக்கம் திரும்பினாலும், எந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலும் அவங்க டிஎம்கே பிராண்ட் தான் தெரியணும். மறந்துடாதீங்க. தெருமுனை கூட்டங்கள், திண்ணை பிரச்சாரங்களை மேற்கொள்ளணும். இளைஞர்கள் மற்றும் மகளிர கழகத்துக்கு நோக்கி அதிக அளவில் ஈர்க்கணும். ஏன்னா அவங்களுக்காகத்தான் இந்த 5 ஆண்டு காலமாக நிறைய செஞ்சிருக்கிறோம். ஒவ்வொரு தனி மனிதனின் கோரிக்கையும் எண்ணத்தையும் நம்ம திட்டங்கள் மூலமாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், இல்லம் தேடி கல்வி திட்டம், எண்ணும் எழுத்தும் திட்டம், குறு சிறு நிறுவனங்களுக்காக கடன் உத்தரவாத திட்டம், கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம், கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம், உங்களுடன் ஸ்டாலின், நலன் காக்கும் ஸ்டாலின், மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம், நம்மை காக்க 48 இறக்குது. பாதம் காப்போம், இதயம் காப்போம், கலைஞர் கைவினை திட்டம், ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம், மகளிர் விடியல் பயணம், கலைஞர் கனவு இல்லம், அன்பு கரங்கள், அன்பு சோலை, தோழி விடுதிகள். மாற்றுத்திறனாளிகளுக்கு உரிமை திட்டம், உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நேரடி நியமனம், முதலமைச்சர் கோப்பை, அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம், தொல்காப்பி தொல்குடி திட்டம், டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கக்கூடிய திட்டம், பேராசிரியர் அன்பழகனார் கல்வி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம், பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டம், அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம், முதலமைச்சரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டம், கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் திட்டம். உங்க கனவை சொல்லுங்க. இறக்குது அவ்வளவு திட்டங்கள். 3000 ரூபாய் பொங்கல் தொகுப்பு, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இதையெல்லாம் நினைவூட்டுங்க. மக்கள் நலத்திட்டங்கள் எந்த தடையும் இல்லாம மக்களுக்கு கிடைக்கணும்னு நம்ம அட்வான்ஸா செயல்படுற காரணத்தாலதான் இப்போ டேக் ஆஃப் த நேஷன். நேற்று கால விடிஞ்சதும் 1,31,00,000 பெண்கள் முகத்திலையும் ஒரு சேர புன்னகை கொண்டு வந்திருக்கிறோமே. அவங்க காலையிலேயே கேட்ட முதல் ரிங்டோனே 5,000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை அவங்க அக்கவுண்ட்ல வந்திருக்கான மெசேஜ் டோன் தான். ஏன் மாதம் தரும், ஏன் இந்த மாதம் 5,000 கொடுக்கிறோம்னு தெளிவா விளக்கி நேற்று காலையில நான் வீடியோவும் வெளியிட்டு இருக்கிறேன். தேர்தலை காரணம் காட்டி மகளிர் உரிமை தொகையை தடுக்க நினைச்ச சதியை முறியடிச்சிருக்கிறோம். நீங்க அந்த செய்தியை பார்த்திருப்பீங்க. பாஜகவை சேர்ந்த
ஒருத்தரை வச்சு உச்சநீதிமன்றத்தில் வழக்கை தொடர்ந்து தேர்தல் நெருக்கத்தில் மக்கள் நல திட்டங்களை நிறுத்தணும்னு திட்டம் போட்டாங்க. அதாவது ஒன்றிய பாஜக அரசை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மக்களுக்கு நல்லது செய்ய மாட்டாங்க, நல்லது செய்ய விட மாட்டாங்க. தமிழ்நாட்டு மகளிருக்காக நான் கொடுத்த உறுதிமொழிதான் உரிமை தொகை. அதுக்கு தடை போட நான் விட்டுருவனா? அதனாலதான் மக்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்து மக்கள் விரோதிகளுக்கு ஷாக் கொடுத்தோம். இதுதான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஸ்டைல். ஓரவஞ்சனைக்கும் வஞ்சகத்துக்கும் ஒருமுகம் இருந்தால் அதுதான் ஒன்றிய பாஜக அரசு. இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு சிறப்பு திட்டம் அறிவிச்சிருக்கிறாங்களா? நான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். முறையா பதில் சொல்ல இதுவரையில் பிரதமரோ உள்துறை அமைச்சரோ வரவில்லை. அதுக்கு பதில் சொல்ல முடியல. அது இதுதான், இது இதுதான், இது அதுதான், அது இதுதான் ஒதுக்கப்படுகிற நிதிகளை சொல்லிய ஏமாத்திட்டு இருக்காங்க. பாஜக தலைமையில் இருந்தும் இதுக்கு பதில் வரல. பாஜகவின் கிளை செயலாளராக இருக்கிறார் பழனிசாமி. பாஜக கிளை கழகம் ஆயிடுச்சு. இப்போ பாஜகவின் கிளை கழக செயலாளராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கிட்ட இருந்தாலும் பதில் வந்துச்சா? தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் பேசுறதுக்கு துணிவில்லாம முதுகெலும்பு இல்லாம கொத்தடிமை சேவகம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பழனிசாமி எனக்கு சால் விட்டு இருக்கிறாரு. எந்த பழனிசாமி? இன்னைக்கும் ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கக்கூடாதுன்னு என்பதற்கு அடையாளமா சோசியல் மீடியாவில் வலம் வந்துட்டு இருக்கக்கூடிய அதற்கு சொந்தக்காரரான பழனிசாமி. பழனிசாமி அவர்களே, மாண்புமிகு பழனிசாமி அவர்களே, தவழ்ந்து தவழ்ந்து ஊழல் குற்றவாளியான அம்மையார் சசிகலா காலில் விழுந்து பதவியை பெற்றவுடைய காலை வாரி விட்டுட்டு நீ எனக்கு பதவி கொடுத்தியான மரியாதை இல்லாம உரிமையில கேட்டீங்களா? இல்லன்னு மறுக்க முடியுமா? சட்டம் ஒழுங்கு பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு தார்மீக உரிமையாவது இருக்கா? உங்க கட்சியினுடைய உண்மையான பொதுச் செயலாளராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய கொடநாடு பங்களாவில் நடந்த கொள்ள, அதை தொடர்ந்து நடந்த மர்ம மரணங்கள், இதையெல்லாம் மறக்கடிச்சுட்டு நினைச்சிட்டு இருக்கீங்களா? பொல்லாத ஆட்சிதான் பழனிசாமியுடைய ஆட்சி என்பதற்கு பொள்ளாச்சியே பாலியல் வன்கொடுமைகளை சாட்சியா ஆறாத வடுவா இருக்க. ஸ்டெர்லைட் ஆலை வேண்டாம்னு அமைதியா ஊர்வலம் போன அப்பாவி பொதுமக்கள் மேல துப்பாக்கி சூடு நடத்த சொல்லிட்டு டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு நாடகம் போட்டது மக்கள் மறந்துட்டாங்க நினைக்கிறீங்களா? சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் அப்பாவும் மகன் அடிச்சு கொல்லப்பட்டப்போ அவங்க உடல்நலம் இல்லாம இருந்ததாக கொஞ்சம் கூட ஈவு இறக்கலாம சொன்னீங்களா? உங்களுடைய அந்த கல் மனசை மக்கள் மறந்துட்டாங்க நினைச்சீங்களா? ஊழலின் ஊற்றுக்கண்ணான அதிமுகவோட பாரம்பரியத்தை காப்பாற்ற உறவினர்களுக்கு டெண்டர்களை அள்ளி கொடுத்துட்டு வழக்கு வந்த உடனே என்ன சொன்னாரு? தமிழ்நாடு முழுக்க சொந்தக்காரர்கள் இருக்காங்கன்னு சப்பை கட்டு நீங்க மக்கள் மறந்துட்டாங்க நினைக்கிறீங்களா? உங்க மேல ஊழல் வழக்கு இருக்கேன்னு கேட்டப்போ யார் மேலதான் ஊழல் வழக்கு இல்லைன்னு அசரடிக்கிற பதில சொன்ன உங்க டேலண்ட் என்னன்னு சொல்றது? உழவர்களுக்கு எதிரான 3 வேளாண் சட்டங்களை மனசாட்சி இல்லாம ஆதரிச்சு போராட விவசாயிகள் மேலேயே அவதூறு பரப்புனீங்களா? பச்சை துண்டு போட்டு பச்சை துரோகம் பழனிசாமின்னு சொல்லி உங்களை புறக்கணிச்ச விவசாயிகள் அதை மறந்திருப்பாங்கன்னு நினைச்சீங்களா? சிறுபான்மை மக்களுக்கு எதிரான பாஜக சட்டங்களை ஆதரிச்சதோடு அந்த மக்களை அடக்குமுறைக்கு ஆளாக்குனீங்களே, அந்த காயம் ஆறிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? குட்கா வழக்கில் அதிமுக அமைச்சர்கள் சிக்கினதுக்கு உங்கள் பதில் என்ன? வருமான வரித்துறையில சொந்தக்காரங்க சிக்கிறதுனால பாஜகவோட கூட்டணி வச்சீங்களா? இப்படி ஏராளமான கேள்விகள் இருக்கு. இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லாம தவிர்த்தாலும்
மக்களுக்கு பதில் தெரியும், உங்க லட்சணமும் புரியும். எனவே திமுக அரசு அவதூறுகளால் கலங்கப்படுத்த நினைக்கிற உங்களுடைய பேச்சுக்களை மக்கள் நம்ப மாட்டாங்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.